வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வேத்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 109ஆம் பாகத்தில் மனிதருள் வேறுபாடு பற்றிய கருத்துக்களின் 3ஆம் அமர்வு. மனிதன் பார்க்கக்கூடிய பேதங்கள், வேறுபாடுகள், உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், இந்த 7 சம்பத்துக்களிலும் பேதங்கள் வருவதற்கு 16 காரணங்கள். அவற்றிலே சென்ற வகுப்புகளிலே 4வது காரணம் வரைக்கும் பார்த்திருக்கின்றோம். கருவமைப்பு, உணவு, காலம், தேசம். இப்போது 5வது அம்சமாகிய கல்வியில் தொடங்கி மற்ற அம்சங்களையும் சிந்திக்க இருக்கின்றோம். இயற்கை அறிவு, ஒழுக்க பழக்கங்கள், எழுத்தறிவு, தொழில் அறிவு, இந்த 4ம் இணைந்த ஒரு கல்வி முறைதான் மிகச் சிறந்த முழுமையான ஒரு கல்வி முறை. இதை வடிவமைத்து நடத்தி வந்தவர்கள் ஞானிகளும் குருமார்களும். ஆங்கிலேயர் இந்தியாவை அடிமைப்படுத்திய போது அவர்கள் இந்த கல்வியை, குருகுல கல்வியை முடித்து வைத்து இன்றைக்கு நாம் பின்பற்றுகின்றோமே அட்டை கல்வி, ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு தேர்வு, அதுல தோல்வி மதிப்பெண், வெற்றி மதிப்பெண் என்றெல்லாம் வைத்திருக்கிறோமே. இந்த வேடிக்கைகள் எல்லாம் மெக்கலே என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் இந்தியாவிலே விதைத்த ஒரு விஷ விதை. இதிலே இயற்கை அறிவும் ஒழுக்க பழக்கங்களும் தடை செய்யப்பட்டு விட்டன. ஏன் என்றால், இவை இருந்தால் ஒரு மனிதனை அடிமைப்படுத்த முடியாது. இன்றைக்கு எவ்வளவு எளிமையாக மக்களை ஏமாற்றுகிறார்கள். அரசியல்வாதிகள், மதவாதிகள், தொழில்துறைவாதிகள், இந்த 3 பேருக்கும் சேர்த்துத்தான் மக்கள் உழைத்து கொட்டுகிறார்கள். உழைக்கின்ற மக்கள் அவரவர் பெறுகின்ற நன்மைகளை விட உழைக்கின்ற மக்களிடத்திலிருந்து இந்த 3 துறையும் பெறுகின்ற தொகையே மிக அதிகம். ஒரு முறை அறம் செய்ய விரும்பாதே என்ற தலைப்பில் பேசினேன். அந்த தலைப்பை கேட்டவுடனே அன்பர்கள் எல்லாம் சொன்ன கருத்து, என்னங்க எல்லாரும் தர்மம் செய்யணும், அறம் செய்யணும்னு சொல்லுவாங்க, நீங்க அறம் செய்ய விரும்பாதே என்று தலைப்பு தந்திருக்கிறீர்களே அப்படின்னு. சரி, தலைப்பில் உள்ள செய்தியை கேட்டு பாருங்க, பிறகு நீங்களே ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி அதுக்காக பேசிய போது நான் சொன்னேன், இப்போ ஒரு எரிபொருள் பெட்ரோல் 1 லிட்டர் 120 ரூபாய் விற்கப்படுகிறது. இதனுடைய உற்பத்தி விலை என்ன, வாங்கிய விலை என்ன, அரசாங்கங்களின் வரி விகிதம் என்ன, பிறகு லாபம் என்ற ஒரு கணக்கு இருக்கு, அது என்ன,
இவையெல்லாம் கூட்டினால் என்ன தொகை வருகிறது பாருங்க. 35 ரூபாய் மாநில வரி, 35 ரூபாய் மத்திய அரசாங்க வரி, 120ல 70 ரூபாய் போச்சு. அந்த பங்க் வச்சு நடத்துறாரு, அவருக்கு லாபம் ஒரு 10 ரூபாய். இப்ப எவ்வளவு ஆச்சுங்க? 80 ரூபாய் போச்சா? மிச்சம் 40 ரூபாய் இருக்கு. இதுல போக்குவரத்து செலவு, அங்கிருந்து வந்து இதெல்லாம் பேக்கிங் ஃபார்வர்டிங் எல்லாம் இருக்கு. அது போக அந்த எரிபொருள் வரை வெறும் 10 ரூபாய் தான். இப்போ மற்ற செலவு கணக்கு எல்லாம் விட்டாலும் கூட அரசாங்கத்துக்கு நாம் ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் பயன்படுத்துகின்ற போதும் 70 ரூபாய் நாம் செலவு செய்கின்ற 120 ரூபாயில 70 ரூபாய் வரியாக தருகிறோம். பிறகு அந்த நிறுவனங்களுக்கு லாபம் என்றும் ஒரு பகுதியை தருகிறோம். அப்படி என்றால் 10 ரூபாய் பொருளுக்கு நாம் 120 ரூபாய் கொடுக்கிறோமே, 110 ரூபாய் நன்கொடை தானே. இதற்கு மேல் நாம் அறம் செய்ய விரும்ப வேண்டுமா? எதை அறம் செய்வது? நாம் சம்பாதிக்கின்ற பணத்தில் 50% வரிக்கு போய்விடுகிறது. இதுவும் அறம் தானே, தர்மம் தானே. இதற்கு மேல் நாம் எங்கே போய் தர்மம் செய்வது? எனவே இன்றைக்கு அறம் செய்ய விரும்பு என்பது செல்வந்தர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு பொருந்துமே தவிர நடுத்தர மக்களுக்கு பொருந்தாது என்றேன். செல்வந்தர்களாவது சில சமயம் ஏதாவது நன்கொடை செய்வார்கள். ஆனா எந்த அரசியல்வாதியும் 1 ரூபாய் நன்கொடை தந்ததாக இதுவரைக்கும் நாம செய்தி கேள்விப்பட்டதே கிடையாது. எத்தனை இயற்கை சீற்றங்கள் எல்லாம் சந்தித்திருக்கிறது தமிழ்நாடு. எந்த ஒரு அரசியல்வாதி 1 ரூபாய் நன்கொடை தந்ததாக செய்தி இல்லை. இன்னும் சொல்ல போனா மக்கள் தருகின்ற நன்கொடைகளில் அவர்கள் ஒரு கமிஷன் எடுத்துருவாங்க. இந்த எரியிற வீட்டுல பிடுங்குறது லாபம் என்பானே, அது போன்ற ஆளுகள் தான் இந்த அரசியல்வாதிகள். எனவே இந்த அறியாமை மக்கள் மனதிலே திணிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன என்றால், சுயமாய் சிந்தித்து தெளிவாய் என்ற அறிவுதான் இயற்கை தத்துவ அறிவும், துன்பம் வராத வகையில் வாழ்க்கை அமையக்கூடிய ஒழுக்க பழக்கங்கள். இந்த ஒழுக்க பழக்கம் இல்லாத காரணத்தினால் தானே அறம் பிறழ்கிறது, துன்பம் வருகிறது. துன்பம் வருகின்ற போது எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற வகையிலே தேடுகிறோம். அதையும் காசாக்குவதற்கு நேமாலஜி, நியூமராலஜி, ஜெம்மாலஜி, வாஸ்தாலஜி, மருத்துவத்துறைகள், அதுல ஆங்கில மருத்துவத்துறைகள் என்றெல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதில் தானே இருக்கிறாங்க. அப்ப இத்தனை வியாபாரத்திற்கும் காரணம் ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை. துன்பத்திற்கு காரணம் தான் என்று அறியாத அறியாமை. அதை கடவுள் தீர்த்து வைப்பார் என்ற ஒரு மூட நம்பிக்கை. இப்ப எல்லா சிக்கலுக்கும் காரணம் என்னங்க? இறை தத்துவமும் ஒழுக்க பழக்கமும் காணாமல் போனதே. இந்த பெருமையை கட்டிக்கொண்ட மகராசன் அந்த மெக்கேலே 820 கோடி மக்களின் துன்பங்களுக்கும் ஒரு ஒட்டுமொத்த மகாபாரத சகுனி என்று சொல்லுவோமே, இல்ல ராமாயணத்தின் கூனின்னு சொல்லுவோமே, அதுபோல இந்தியாவின் சகுனி இந்த மெக்கேலே. இவன் வைத்தது இன்னும் தீரல. ராமாயணம் முடிஞ்சு போச்சு, மகாபாரதம் முடிஞ்சு போச்சு. ஆனா மெக்கேலே நட்டு வச்ச விஷச்செடி இன்றும் கிளைகள் பரப்பி கொண்டுதான் இருக்கிறது. அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்பு தெரியல. இதை இணைக்கின்ற வகையிலேதான் வேதத்திரி மகர்ஷி அவர்கள் தந்த வேதாத்திரியம் மறைமுகமாக துணை செய்கிறது. இங்கே கல்வி எல்லாம் நமக்கு என்ன சொல்லித்தரப்படுகிறது? இறைநிலை, இறை நீதி, அதை மதித்து வாழ்கின்ற ஒழுக்கம், அற வாழ்க்கை. அப்ப இதை பின்பற்றுகின்ற போது நமக்கு அறிவிலே சிந்தனை திறம்
பெருகும். சிந்தனை திறம் பெருகுகின்ற போது எப்பொருள் யார் யார் வாய்க் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்கின்ற அறிவு வந்துவிடுவதனால யாரும் நம்மை ஏய்க்க முடியாது. சைபர் கிரைம் வரைக்கும் யாரும் நம்மை ஏமாற்ற முடியாது. எனவே கல்வி என்பது முழுமையாக இருக்க வேண்டும். ஒரு சமுதாயத்தின் பண்பாட்டை உயர்த்த வல்லது கல்விதான். இன்றைய கல்விக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. இன்றைய கல்வி முழுக்க முழுக்க மூளை சார்ந்தது. மெமரி பவர் இருக்கா, 100க்கு 100 வாங்கிடலாம். அவன் மிகச்சிறந்த அறிவாளி என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்புறம் தொழிலை எப்படி செய்தாலும் என்ன, எப்படியோ வாழ்க்கையை ஓடிவிடும். இப்படி அட்டையை வைத்து தகுதியை நிச்சயிக்கின்ற போது சிந்திக்கின்ற திறமை அந்த கணக்குல வராது. ஹார்ட் ஒர்க்கிங், கடின உழைப்பு அங்க கணக்குல வராது. யாருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்? யார் நல்லா வாழ்ந்து எடுக்கிறானோ அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலை கிடைக்கும். அப்போ திறமையும் ஆக்கப்பூர்வமான அறிவு உள்ளவனுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஒப்பிக்கின்ற மனப்பாடம் செய்து வாழ்ந்தெடுக்கின்றவனுக்கு மரியாதையும் முதல் இடமும் கிடைக்கும். அதனால்தான் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் டிபெண்ட்ஸ் ஆன் மெமரி பவர், நாட் ஆன் கிரியேட்டிவ் நாலேஜ். அட்டை கல்வி அறிவை தரவில்லை. அறிவு என்பது சிந்தனையால் வரக்கூடிய ஆக்கத்திறம், கிரியேட்டிவ் நாலேஜ். சரி, இப்போ இந்த கல்வியின் வழியாக சமுதாயம் பெற்ற நன்மை தீமைகள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு வெட்டி பேச்சாகத்தான் இருக்கும். எல்லா கல்வி நிறுவனங்களும் வியாபார நிறுவனங்களாகிவிட்டன. ஒரு குழந்தையை படிக்க வைப்பதற்குள்ளே தாய் தந்தையின் பெரும்பகுதி உழைப்பு, ஸ்கூல் ஃபீஸு, கேபிட்டேஷனு, இப்படியே லஞ்சம், மெடிக்கல் சீட்டுக்கு 1 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும், இப்படியே போயிடும். இப்படி எங்க உழைத்து மிச்சம் வைக்கிறது? இதை விட்டு விலகுவதற்கும் மக்களிடத்திலே துணிச்சல் இல்லை. படித்தால்தான் வாழ்க்கை என்ற ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். இப்போ இந்த கல்வியின் விளைவு என்ன என்றால், இலங்கை ஜெயராஜ் அழகா சொல்லுவார். கல்வி என்பது என்ன என்றால், தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தத்தம் கற்றனை தூறும் அறிவு என்றார் வள்ளுவ பெருந்தகை. இப்போ நீர் இறைக்கின்ற இயந்திரம், மோட்டர் பம்ப் செட், இதை கிணற்றிலே இணைக்கிறோம். இணைத்து அதை இயக்கினால் நீர் வருமா? வராது. அப்ப என்ன செய்யறாங்க? வெளியில இருந்து 1 வாளி 2 வாளி தண்ணியை உள்ளே ஊற்றணும். ஊற்றி அந்த ஃபுட்வால் வரைக்கும் போய் நிறையணும். நிறைந்த பிறகுதான் அந்த தண்ணீரை வெளியே இறைக்க ஆரம்பிக்கும். அப்ப முதலில் வருவ தண்ணி என்ன? நாம் குழாயில் ஊற்றிய தண்ணீர் தான் முதல்ல வெளிவரும். அதன் பிறகு கிணற்றிருக்கின்ற தண்ணீர் தொடர்ந்து இறைக்கப்படும். இப்போ இன்றைக்குள்ள கல்வியினுடைய பயன் என்ன என்றால், இந்த 2 பக்கெட் தண்ணி உள்ள ஊத்தினமே, அந்த கணக்கு தான். அப்போ நாம் மூளை வழியாக கற்கின்ற கல்வி, அங்க ஃபுட்வால் லூஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஊத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான், போய்கிட்டே இருக்கும், தண்ணி வெளியே வராது. அப்போ ஆக்கப்பூர்வமான விளைவுகள், நன்மைகள் இருக்காது. இன்றைய கல்வியிலே ஆக்கத்திறம் இல்லை. அதனால் சுயமாக தொழில் தொடங்கவோ நடத்தவோ திறம்பட நடத்தவோ பல பேர் முடியாமல் போக, யாரோ ஒருத்தர்கிட்ட போய் கூலி வேலை பார்ப்பதே வாழ்க்கை என்று மாறி போகிறது.
எனவே கல்வியை மேம்படுத்தக்கூடிய வகையிலே, சிந்தனை திறத்தை வளர்க்கக்கூடிய வகையிலே மீண்டும் அதை மாற்றி அமைக்க வேண்டும். அல்லது இருக்கின்ற கல்வி முறையோடு வேதத்திரை கல்வியை இணைக்க வேண்டும். அப்போ முழுமை பெற்றுவிடும். இந்த கல்வி கல்லாமை 2 அதிகாரம் தந்திருக்கிறார் வள்ளுவ பெருந்தகை. எது கல்லாமை, எது கல்வி என்றால், கல்வியின் பயனே அது நமக்கு உடல் ரீதியாகவும் வாழ்க்கை அனுபவங்கள், இன்ப துன்ப அனுபவங்கள் ரீதியாகவும் நமக்கு நன்மைகளை மட்டுமே செய்யணும். அதுதான் கல்வியுடைய பயன். அப்ப என்ன சொல்றார் வள்ளுவர்? கற்க கசடர கற்பவை. எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை மட்டும்தான் கற்றுக்கொள்ளணும். இங்க அமெரிக்காவில் ஒரு சொலவடை உண்டு. டோன்ட் டீச் டோன்ட்ஸ் டு தி சைல்டு. அதை செய்யாதே, இதை செய்யாதே, அங்க போகாத, இங்க போகாத, இப்படி சொல்லவே கூடாது என்கிறார். இதை செய்யுங்க, அதை செய்யுங்க என்று டீச் ஒன்லி டூஸ். அப்ப இந்த அறிவு இங்கே கல்வியில் இருப்பதனால்தான் ஒரு போக்குவரத்துல நிற்கிற போது கூட இரவு நேரம் வச்சுக்கலாம், டிராபிக்கே இருக்காது. ஆனா சிக்னல் பச்சை விழுகாமல் வண்டி நகராது. யாரும் இல்லையே போலாமே என்று அப்படி சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே டோன்ட்ஸ் கற்றுக் கொடுக்கப்படவில்லை, ஒன்லி டூஸ். பச்சை விழுந்தா போகணும், இல்லையா நில்லு, அவ்வளவுதான். அதுக்கு மேல சிந்தனை அவசியம் இல்லை என்று நிறுத்திடுறாங்க. அப்ப சிக்கல் எங்கே வருகிறது என்றால், இதை இப்படி செய்தா என்ன என்ற கிரியேட்டிவ் என்பதை டெஸ்ட்ரக்டிவ் கிரியேட்டிவ், அழிவுக்கான சிந்தனைகள், சட்டத்தை மீறுவதற்கான சிந்தனைகள், இதெல்லாம் தான் ஒரு சமுதாயத்தை சீரழித்து கிடக்கிறது இந்திய நாடு. இந்தியாவில் வச்சு மேய்க்க முடியாது, மிக கடினம். they are fit to be slaves. ஆனா சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அவனை மேய்க்க முடியாது. அதனால் இன்னைக்கு ஏன் இவ்வளவு சிக்கல் நிர்வாகம் பண்ண முடிவதில்லைன்னு சொன்னா, எந்த ஒரு நல்ல கருத்து கொண்டு வந்தால் உடனே எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணுவாங்க. மக்கள் மத்தியிலே அதனுடைய நன்மையை மறைத்து பொய்களை சொல்வார்கள். மக்களுக்கும் சிந்திக்க அறிவு கிடையாது, இவங்க சொல்வதை நம்புவார்கள். அப்ப எந்த ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இடியாட்டிக் இண்டிபெண்டன்ஸ், ஒரு முட்டாள்தனமான சுதந்திரம். இது மிக கடினம், இவங்களால் நிர்வாகம் பண்றது மிக கடினம். எனவே கற்க கசடர கற்பவை. சரி, கற்றதன் பயன் என்ன? ஐ நோ எவ்ரிதிங், அதுவா? எல்லாம் தெரியும் என்பதற்கு மதிப்பு கிடையாதுங்க. பரீட்சையில எழுதுறோம், 4 கேள்விக்கு விட எழுதல, எனக்கு தெரியும் ஆனா எழுதல அப்படின்னு சொன்னா மார்க் போடுவாங்களா? எழுதினா தான் மார்க். அது போல எனக்கு தெரியும் என்பதில் எந்த பயனும் பெருமையும் கிடையாது. கற்றதன் பயன் நிற்க அதற்கு தக, அதுதான் பயன்பாடு, அதுலதான் பெருமை. எனவே 7 வார்த்தைகளில் அற்புதமான ஒரு கல்வி முறையை வகுத்து தந்தார் வள்ளுவ பெருந்தகை தமிழ்ல. தமிழ்நாடு பயன் கொள்ளவில்லை. அப்ப இன்றைய கல்வியில் எதையோ கற்றுக் கொடுக்குறாங்க, ஆனா வாழ்க்கை கல்வியை, எப்படி வாழ்வது என்ற கல்வியை கற்றுத்தரவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், நாகரிகத்தை புரிந்து கொண்டான், இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை, மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை என்றார் கவிஞர் மருதகாசி. மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. இப்ப இதுவும் மிக பெரும் அளவிலே பேதத்தை காட்டும். கல்வி கற்று பக்குவம் அடைந்தால் முகத்திலே சாந்தம் தவழும், பண்பு மிளிரும்.
தீய குணங்களை கூட ஆசை சிரமத்தல், சினம் தவிர்த்தல், கவலைத்தல்னு பயிற்சி செய்கின்ற போது, அவற்றில இருந்து நாம் விடுபடுகின்ற போது குணம் மாறுகிறது இல்லையா? கோபம் இல்லை, சாந்தம். ஆசை இல்லை, நிறை மனம். கவலை இல்லை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. இப்படி குணங்கள் மாறி போவது அல்லவா? அப்ப பிறக்கும் போது கொண்டு வந்த குணத்தை பயிற்சியிலே மாற்றி விடுகின்றோம். அப்போ அதன் மூலமாக நமக்கு குணம் என்ற சம்பத்திலே மாற்றம் நிகழ்கிறது. அடுத்தது அறிவுத்திறம். கல்வி என்பதே அறிவை மேம்படுத்த வேண்டும். அதாவது குழந்தை பருவத்திலே புரிதல் குறைவாக இருக்கும். அப்போ பக்தி மார்க்கம், நம்பிக்கை வழி அது லகுவாக இருக்கும். வளர வளர 14 வயதுக்கு பிறகு அவருடைய சுய சிந்தனை திறம் வளர்கின்ற போது இந்த பக்தியினுடைய நோக்கம் என்ன என்று அறிவுபூர்வமாக சொல்லணும். எதற்காக செய்கிறோம், செய்தால் என்ன நன்மை, செய்யவில்லை என்றால் என்ன இடர்பாடு என்று அறிவியல் பூர்வமாக விளக்கி சொல்லணும். அப்ப அந்த விளக்கம் இல்லை என்கின்ற போது சாகின்ற வரைக்கும் எல்கேஜி தான். இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், செய்யலைன்னா கடவுள் கோச்சுக்குவார் என்றுதான் இருக்குமே தவிர அந்த சுயமான தன்னம்பிக்கை, துணிச்சல் என்பதெல்லாம் அங்கே வேறறுக்கப்பட்டுவிடும். எதுக்கெடுத்தாலும் பயம் 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 பயம். ஆத்மாவுக்கு பயம், பேய்க்கு பயம், சுயமாக தொழில் தொடங்க பயம், கடவுளுக்கு பயம். இதையே காசாக்குவாங்க மற்றவர்கள். எனவே விளக்க வழி எப்ப கொடுக்கணும்? அந்த சிந்தனை திறம் வருகின்ற போது விளக்க வழிக்கு வந்துடணும். அது மாசாமி சொல்லுவாங்க, 40 வயதுக்குள் சம்பாதித்து முடித்து விட வேண்டும், 60 வயதுக்குள் வாழ்ந்து முடித்து விட வேண்டும், 60க்கு மேல ப்ரிப்பேர் ஃபார் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் தி பிளானட் எர்த், தயாரா இருக்கணும். அப்ப அதை வரவேற்க வேண்டும் என்றால் நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன் என்ற ஒரு நிறை மனம் இருக்கணும். அப்ப உடல் சுகங்களிலே நிறைவு, மன ஆசைகளிலே நிறைவு, பொருள் துறையிலே நிறைவு, இந்த 3க்கு மேல ஒரு ஆத்ம நிறைவு. அந்த ஆத்ம நிறைவு மிக முக்கியம். அது அமைந்து விட்டால் தான் வாழ்க்கை வெற்றி பெறும், நிறைவு பெறும், முழுமை பெறும். இது எல்லாமே கல்வியில சேர்ந்ததுதான். அப்ப அந்த கல்வியிலே 2 அம்சங்கள். ஏன்னா இயற்கை வளமே நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் இரண்டும் இறைவன் தந்த கொடை. இப்போ நேச்சுரல் ரிசோர்சஸ் என்ன செய்யலாம்? வாழ்க்கைக்கு வசதிகளை தரக்கூடிய வகையிலே அதை உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி வசதியான ஒரு வாழ்க்கைக்கு பயன் கொள்ளலாம். இது இயற்கை வளங்களின் பயன்பாடு. அதுக்கு என்ன பேரு? இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக மாற்றுகின்ற அந்த உழைப்புக்கு பெயர் தொழில். அடுத்ததை பார்க்க இருக்கிறோம். அதே சமயத்துல இந்த அறிவால் பெறக்கூடிய நன்மைகள், வசதிகள், இது எந்த வகையிலையும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தந்துவிடக் கூடாது. அது ஹியூமன் ரிசோர்சஸ், மனிதவள மேம்பாடு. அப்ப இந்த 2ஐயும் கணக்கெடுக்க வேண்டும். கணக்கெடுத்து எல்லாரும் எல்லாம் பெறக்கூடிய வகையிலே ஒரு பண்பாட்டை உயர்த்த வல்லதுதான் கல்வி. தனக்கு தெரியாத இயற்கை ரகசியங்களை வெளிப்படுத்துவது விஞ்ஞானமும் மெய்ஞானமும்.
அப்ப என்ன சொல்றார் வள்ளுவர்? இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பெறங்கிற்று உலகு. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர். யார் அற வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் இருமை வகை தெரிந்தவர்களே அறத்தை மதித்து ஏற்றுக்கொள்வார்கள். மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிந்த ஒரு திருட்டு வாழ்க்கையே தர்மம் என்று சாதிப்பார்கள். பகவத்கீதையில இந்த ரஜோ குணமும் தமோ குணமும் உள்ளவர்கள் அதர்மத்தையே தர்மம் என்று சாதிப்பார்கள் என்று கீதையே பேசுகிறது. அவன் செய்வது தர்மம். ஆனா உண்மையான தர்மம் என்பது என்ன? சாத்விக குணத்தில் இருக்கக்கூடியதுதான் தர்மம். இறை நீதியை மதித்து வாழ்கின்ற ஒழுக்கம், கடமை, ஈகை, இதுதான் தர்மம். அப்ப இருமை வகை என்றால் நேர்மை கூர்மை என்ற இருமை வகை தெரிந்து. நேர்மை என்பது தத்துவ அறிவு, தத்துவ தெளிவு. கூர்மை என்பது நுண்ணுகி ஆராய்ந்து இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக மாற்றுகின்ற விஞ்ஞான அறிவு. இந்த இரண்டும் இணைந்தால்தான் பொருளிலேயும் வசதி இருக்கும், துன்பமும் வராது. அப்படி ஒரு நிறை வாழ்க்கை வாழ்வதற்கு இருமை வகை தெரிந்தால்தான் முடியும். அப்படி தெரிந்தவர்கள் மிக குறைவு என்பதனால் அவர்களது பெருமை இந்த பூமி உள்ளளவும் பாராட்டப்படும். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பிறங்கிற்று உலகு. அதனால் இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு, ஒழுக்கத்தை கற்பிப்பதற்கு ஆன்மீகம் என்றும், இயற்கை வளங்களை வசதிகளாக மாற்றுகின்ற அறிவுக்கு விஞ்ஞானம், தொழில்துறை என்றும், இரண்டும் இறைவன் தந்த மூலப்பொருள். அறிவு நம்ம மட்டும் சொந்தமா இல்லை, இயற்கையில் எந்த வளத்தையும் நாம் உருவாக்கும் இல்லை, எல்லாம் இறைவன் தந்த கொடை. அடுத்தது இந்த அட்டை கல்வி பெருக பெருக என்னாகும் பார்த்தீங்கன்னா, ஓஷோ சொல்லுவார், நாட் ஒன்லி யுவர் நாலேஜ் குரோஸ், யுவர் idiotism also grows along with. Not only your knowledge grows, idiotism also grows along with. நெற்பயிரோடு களையும் வளர்வது போல இந்த கல்வி அறிவோடு அறியாமையும் வளரும். அறியாமைக்கு மூலம் ஆணவம். படிக்காதவன் கூட பணிந்து போயிடுவான். ஒவ்வொரு டிகிரி வாங்க வாங்க தலை பெருசாகிட்டே போகும் சில பேருக்கு. அப்ப ஆணவம் பெருகிவிட்டால் அங்கே மாயை தானாக வந்துடும். மாயை வந்து விட்டால் கண்மம் கூடவே வரும். ஆணவம் கண்மம் மாயை சேர்ந்த பிறகு சுகத்தை எங்கே தேடுவது? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எங்க தேடுவது? கிடைக்காது. கனவுதான். இன்பம் கனவில், துன்பம் எதிரில், காண்பது ஏன் தோழின்னு கண்ணதாசன் புலம்புற மாதிரி புலம்ப வேண்டியதுதான். அடுத்து 6வது அம்சம் தொழில். இப்போ இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக மாற்றுகின்ற நுட்பத்தை யாரோ கண்டெடுக்கிறார். அப்படி கண்டெடுத்தவர் இதை இப்படி பயன்படுத்தலாம் என்று இன்னொருத்தருக்கு சொல்லித்தரார் இல்லையா? அது தொழில் கல்வி. எழுத்து, தத்துவம் இதெல்லாம் தெரிந்தவர் மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கின்ற போது அது ஆன்மீக கல்வி. அப்ப தொழில் கல்வி, ஆன்மீக கல்வி இரண்டும் சேர்ந்ததுதான் மனித வாழ்க்கையுடைய மேன்மை. அதுல இங்கே தொழில் கல்வி அடுத்தது. இயற்கை வளங்களை வசதிகளாக மாற்றுகின்ற உழைப்புக்கு பெயர் தொழில். சரி, இப்போ நமக்கு எத்தனை வசதிகள் உள்ளன? இல்லாத காலத்திலேயும் நம்ம இப்ப அதே தான் வாழ்ந்தோம். இன்னும் சொல்ல போனா வசதிகள் பெருக பெருகத்தான் நிம்மதி தொலைந்து போகிறது.
வசதிகள் பெருக பெருக நிம்மதி தொலைந்து போகிறது. ஸோ இன்றைய உலகம் என்ன என்று சொன்னால், வாழ்க்கை வசதிகளை பெற்றுவிட்டோம், வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். வாழ்க்கை வசதிகளை பெற்றுவிட்டோம், வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். எப்படி? எந்த வீட்டிலையும் குழந்தைகளாக வாழ்வதற்கு விடுவதில்லை. அவர்களை 30 வயசு மனிதனாகத்தான் பார்க்கிறோமே தவிர, அது 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை இப்படித்தான் இருக்கும் என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது சினிமா ஹீரோ மாதிரி எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதே போல இல்லறம், பிறகு வாழ்க்கை நிலைகள், பிறகு வயோதிகம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ வசதிகளை பெற்று விட்டோம், ஆனால் வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். இதை கொடுத்து அதை வாங்க முடியுமா? கண்ணதாசன் அழகா ஒரு பாட்டுல சொல்லுவார், பாய் விரித்து படுத்தவனும் வாய் திறந்து தூங்குகிறான், பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை. வண்ணமுத்து மண்டபமும் வைரநகை பஞ்சனையும் உன்னிடத்தில் நான் தருவேன், நிம்மதியை நீ தருவாய்ன்னு கேட்கிறார். அப்படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கா? அப்படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கா? அப்படி இருந்தாலும் மனம் அது சொல்லுமே தவிர கொடுத்துருமா? அதாவது இந்த நிம்மதின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, 4 எழுத்து. அந்த முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தீங்கன்னா நிதின்னு வந்துடும். நிதினா செல்வம். அப்ப இந்த 2 எழுத்துக்கு மத்தியில யார் இருக்காங்க? இம் மா. இம் என்பது மெய்ப்பொருள், ஓம், இறை தத்துவம். மா என்பது மனிதனை குறிக்கலாம். அப்போ நீ தி என்ற நிதிக்கு மத்தியில இறைவனும் மனிதனும் சிக்கிக்கொண்டு அல்லல் படுகிறார்கள். இறைவன் எப்படி சிக்கனான்னு கேக்குறீங்களா? கோயில் நடக்கிற கூத்தல என்ன? கோவில் வச்சுக்கிட்டு பண்ற கூத்தல என்ன? இறைவன் வச்சுக்கிட்டு தான் வியாபாரம் பண்றாங்க. அப்போ இறைவனும் பணத்துல சிக்கிட்டு இருக்கிறான், மனிதனும் அதுல சிக்கிட்டு இருக்கிறான். இப்ப நிதி தொலைந்தாலும் பரவாயில்லை, நிம்மதி கிடைச்சா போதும்னு மனசு நினைச்சாலும் நிதிக்கு தரும் மதிப்பை நிம்மதிக்கு தருவதற்கு மனம் மறுப்பதனால் நிதியிலே நிறைவு பெறவில்லை, நிம்மதி வந்து சேரவில்லை. இதுதானே யதார்த்தம். ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. அது மட்டுமல்ல, இப்போ தொழில் என்பது இயற்கை வளங்களை வசதிகளை மாற்றுவது. அப்படி என்றால் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் உழைக்கலாம்? ஏன்னா உழைத்தால் ஒரு பொருள் உற்பத்தி ஆகும், அல்லது நமக்கு ஒரு ஊதியம் கிடைக்கும், அதை வைத்து வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்து கொள்கின்றோம். இதுதான் எக்கனாமிக்ஸ். இதுல எவ்வளவு உழைத்தால் வாழ்க்கை நிறைவு பெறும்? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உழைக்கலாம்? வாழ்க்கை தேவைக்கு உழைப்பது என்று போய் வாழ்க்கை வசதிகளுக்காக என்று மாறிய பிறகு இன்றைக்கு தொழில் செய்வது வாழ்க்கையின் அங்கம் என்பது மாறி போய் தொழில் செய்வதே வாழ்க்கையாக மாறி போன அவலம். தூங்க நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, மனைவியை கொஞ்ச நேரம் இல்லை, குழந்தைகளை கொஞ்ச நேரம் இல்லை, எப்பவும் பிஸி, எப்பவும் பிஸி, எப்பவும் பிஸி. இந்த வாழ்க்கையின் பொருள் என்ன? இந்த வாழ்க்கையின் பொருள் என்ன? வாழ்க்கை வாழ்வதற்கே என்கின்றன வளர்ந்த நாடுகள். வாழ்க்கை சொத்து சேர்ப்பதற்கே என்கிறது இந்தியா போன்ற சில நாடுகள்.
வாழ்க்கை சொத்து சேர்ப்பதற்கு. எப்ப நிறையும்? எப்பவும் நிறையாது. எனவே இது அவலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை தேவைகளுக்காக தொழில் செய்வது என்ற நிலை மாறி, தொழில் செய்வதே வாழ்க்கையாகிவிட்டது. அப்ப வாழ்க்கை இழந்து விட்டோமா? ம்? எது வாழ்க்கை என்பதே அர்த்தம் தெரியல. தொழில் செய்வதே வாழ்க்கை. அதற்கான தகுதியை ஏற்படுத்திக் கொள்வதே வாழ்க்கை. குழந்தை பருவத்திலிருந்து எல்கேஜியிலிருந்து பெத்து போட்டுட்டா போதும். சூட்கேஸ் வச்சுட்டா போதும். ப்ரீகேஜில ஆரம்பிச்சு பிஹெச்டி வரைக்கும் நமக்கு வளர்த்து கொடுத்துருவாங்க ஸ்கூலும் காலேஜும். ஸோ குழந்தை பெத்தா மட்டும் பத்தாது, ஒரு சூட்கேஸ் சேர்த்து பெற்றுக்கணும். அதனால தான் இப்போ இந்தியாவில் புதிய கலாச்சாரம் வந்திருக்காம. நேற்றுக்கு சிகாகோ அன்பர்கிட்ட பேசிட்டு இருக்கிற போது சொன்னாங்க, டிங்க் பாலிசி, டிஐஎன்கே, டிங்க் பாலிசி. இப்போ லிவ் டுகெதர் கெட் என்ன லிவிங் டுகெதர் பாலிசி வந்தது. அது என்னன்னா கல்யாணம் பண்ணிக்காம சேர்ந்து வாழ்வது. உன் கணக்கு உனக்கு, என் கணக்கு எனக்கு, தேவைப்பட்ட மட்டும் 2 பேரும் சேர்ந்துக்கலாம். இப்படி ஒரு வாழ்க்கை, கெட் டுகெதர், லிவிங் டுகெதரா அப்படி இருந்தது. இப்போ அது கொஞ்சம் மரியாதை குறைவா இருக்காமா. என்ன பண்ணாங்க, இப்போ டிங்க்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. டியூவல் இன்கம் நோ கிட்ஸ். டியூவல் இன்கம் நோ கிட்ஸ். கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் குழந்தை பெற்றுக்கூட 2 பேரும் சம்பாதிக்கணும். வசதியாக ஊர் சுற்றலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் குழந்தை மட்டும் பெற்றுக்க வேணாம்னு சொல்லி டிஐஎன்கே, டியூவல் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்னு புதுசாக ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். எவ்வளோ வரி வேலைக்கு பார்த்தீங்களா? இப்படி தொழில் என்பது சமுதாயத்தின் வளம் காப்பது. அதாவது இப்போ இந்த அரசியல்வாதிகள் இலவசம் கொடுத்து கொடுத்து பழக்கி விட்டுட்டாங்களா. இப்போ இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எது நல்ல ஆட்சின்னு கேட்டிங்கன்னா, மாதம் 2000 ரூபா கொடுக்கலாம். எல்லா பண்டிகைக்கும் அரிசி, சர்க்கரை, இனிப்பு, கரும்பு, வேட்டி, துண்டு, சேலை எல்லாம் கொடுத்துட்டா நல்ல ஆட்சி. தொழில் செய்வதற்கு வாய்ப்பு, அணைக்கட்டுகள், ரோடு வசதி, மின்சார வசதி எல்லாம் கொடுத்தா அது நல்லாட்சி கிடையாது. காசு கொடுத்தா நல்லாட்சி. இதை யார் பழக்கி விட்டது? அரசியல்வாதிகள். காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதுன்னு பழகி வச்சதுக்கு பிறகு இட் பிகம் பிசினஸ் நவடேஸ். 1000 2000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவோம். வந்த பிறகு ஓட்டுக்கு 20,000 30,000 சம்பாதிச்சுக்கலாம். கொடுத்தது 1000, சம்பாதிச்சது 30,000. இப்படி ஒரு பிசினஸ்ன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல எப்படி தொழில் வளர்ச்சி இருக்கும்? ஸோ ப்ரொடக்டிவிட்டி என்பது மிக குறைந்து வருகிறது. ஸோ இந்தியா ஹஸ் பிகம் ஒன்லி கன்சூமர் மார்க்கெட். ப்ரொடக்டிவ் இண்டஸ்ட்ரி ரொம்ப குறைவு. அதனால தான் சைனா மற்ற நாடுகள் எல்லாம் இந்தியாவை வைத்து நல்லா பிழைக்கின்றன. ஏன்னா இங்கே மார்க்கெட் நிறைய இருக்கு. 142 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எப்படியும் சம்பாதிச்சு வசதியா வாழ்றாங்க. அப்போ உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் இங்க கொண்டு வந்து என்ன விலைக்கு வேணுமோ வித்துக்கலாம். ஆனா விவசாய பொருட்களுக்கு மட்டும் உரிய விலை இல்லை. அப்ப தொழிலிலே அடிப்படை தொழில் விவசாயம் தான். அது நசிந்து போனால் மக்கள் மடிந்து போவார்கள் என்பது கூட மக்களுக்கு தெரியல. இன்றைய செய்தி என்னன்னா, 10,000 மூட்டை நெல் ஒவ்வொரு மந்திரியும் குடியிருக்கிறதுக்கு 3.25 ஏக்கர்ல பங்களா கட்டியிருக்கிறான். ஒரு 4 பேர் குடியிருக்கிறதுக்கு 3.25 ஏக்கர்ல பங்களா கட்டியிருக்கிறானுங்க. ஆனா நெல் மூட்டைக்கு மேல ஒரு கவர் போடுறதுக்கு காசு இல்லை. 10,000 மூட்டை நெல் பெய்த மழையில வீணாய் போனது என்று இன்றைக்கு காலையில பார்த்த தமிழ்நாட்டு நிர்வாகம் அந்த லட்சணத்தில் இருக்கு. எத்தனை விவசாயம் உழைப்பை நாசமாக்கி இருக்கான் பாருங்க. எதுக்கோ தண்டனை கொடுக்கறான். இந்த அதிகாரிக்கும் அந்த துறை மந்திரியும் முதல்ல பிடிச்சு ஜெயில போட்டுக்கணும் இல்லையா?
10,000 மூட்டை நெல் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் உழைத்திருப்பார்கள்? அத்தனை உழைப்பை திருடிய குற்றம், வீண் செய்த குற்றம் என்று சொல்லி இவனை ஜெயில போட்டிருக்கணும். அப்படி சட்டமே இன்னும் இயற்றப்படவில்லை நாட்டுல. அப்ப அவன் குடியிருக்கிறதுக்கு ஏக்கர் கணக்கில் வீடு கட்டிட்டான். ஆனா நெல் மூட்டைக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டிருந்தா போதும். அதை போடுறதுக்கு அதிகாரிக்கும் பொறுப்பில்லை, மந்திரிக்கும் பொறுப்பில்லை, அறிவில்லை. மக்களுக்கும் இதை பத்தி கேள்வி இல்லை. பற்றாக்குறை வந்தா மட்டும் கொடி பிடிச்சிருவானுங்க. எனவே இந்த தொழில் என்பதை படிக்காத மேதை காமராஜர், அவர் காலத்து இதே போராட்டம் தான். மக்கள் இலவசமா எதிர்பார்ப்பாங்க. அப்ப அந்த படிக்காத பொருளாதார மேதை என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் கவர்மெண்ட் இலவசமா கொடுக்கணும் எதிர்பார்க்கறீங்க. எனக்கும் சிரமமே கிடையாது. நோட் அடிக்கிற மிஷின் என்கிட்ட தான் இருக்குது. பேப்பர் தானே செலவு. அடிச்சு மூட்டை மூட்டி ஆளுக்கு ஒரு மூட்டை பணம் கொடுத்துருவேன். என்ன செய்வீங்க? எல்லா பணத்தை தூக்கிட்டு கடைக்கு போவீங்க. கடையில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா மறுபடியும் யார் கொண்டு கடையில பொருள் வைப்பாங்க? நீங்க யாரும் வேலை செய்ய மாட்டீங்க. எல்லாம் பணத்தை தூக்கிட்டு என்ஜாய் பண்ண கிளம்பிடுவீங்க. யாரும் வேலை பார்க்க மாட்டீங்க. அப்ப உற்பத்தி இருக்காது. உற்பத்தி இல்லைன்னு சொன்னா கடையில என்ன பொருள் விற்க முடியும்? அப்ப அந்த படிக்காத மேதை சொன்னாரு, பொருளாதாரம் என்பது உழைப்பு. உழைப்பு தான் பொருளாதாரம். உழைப்பு தான் வசதி. அதே வேதத்தின் மகிழ்ச்சி சொல்றாங்க, மணி இஸ் நத்திங் பட் டோக்கன் ஆஃப் லேபர். உழைப்பின் ஒரு அடையாள முத்திரை தான் பணம். வெறும் காயத்துக்கு பின்னாடி ஓடக்கூடாது அப்படின்ற பொருளாதாரத்தை காமராஜரும் சொன்னாரு, வேதத்தின் மகிழ்ச்சி சொன்னாங்க. மக்கள் யார் சொன்னா கேட்கிற மாதிரி இல்லை. நல்லது சொன்னா காது கொடுத்தும் கேட்க மாட்டோம். பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலேன்னு சொல்லி நல்ல வார்த்தை சத்தம் வந்து சொன்னால காது முடிக்குவோம். எனவே இந்த பொருள் உற்பத்தி சரியாக இல்லை என்று சொன்னால் பிறர் வளம் பறித்தல் வந்துடும். உழைப்பும் பறிக்கிறாங்க, பொருளையும் பறிக்கிறாங்க, உயிரையும் பறிக்கிறாங்க. அதனால்தான் ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு சொல்றாங்க இல்லையா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்ப உடல் நலம் செல்வமாகுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக உழைக்கிறோம். உடலுக்கு சோர்ந்து போகும், ஓய்ந்து போகும். அதுக்கு ஓய்வு தருவதே இல்லை. மூளைக்கும் இளைப்பாறுவதற்கு, களைப்பு ஆறுவதற்கு நேரம் ஒதுக்குறது இல்லை. எப்பவும் தொழில் 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 என்றே செய்கின்ற போது என்ன நடக்கும்? உடம்பு சோர்ந்து போகும், மனசு சோர்ந்து போயிடும். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். உடம்புக்கு சோர்வு, மனதுக்கு இறுக்கம். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். இப்போ தொழில் பாதிக்கும். அப்ப என்ன ஆகுது? செல்வம் என்பது நம்முடைய உடல் உழைப்பையும் அறிவின் உழைப்பையும் செலவு செய்து அதை பணமாக மாற்றுகிறோம். உழைப்பையும் அறிவு திறத்தையும் செலவு செய்து அதை செல்வமாக மாற்றுகிறோம். இதுல என்ன கணக்கு தெரியணும்? how much health should be converted into wealth. எவ்வளவு உடல் நலத்தை செல்வமாக மாற்றலாம் என்ற கணக்கு தெரிந்து வாழ்பவன் உடலையும் சுகமாக வைத்துக் கொள்ளலாம், வசதியிலையும் பற்றாக்குறை இல்லாத வசதியோடு வாழலாம். இதுதான் நிறைவான வாழ்க்கை. அப்ப அதுக்கு எவ்வளவு நேரம் உழைக்கணும்? 4 மணி நேரம் உழைத்தால் போதும். மீதி நேரம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். உடற்பயிற்சி செய்வதற்கும் மற்ற வாழ்க்கை சுகங்களை துய்ப்பதற்கும்
இது இந்த பிரெஞ்சு கல்ச்சர், யூரோப்பியன் கல்ச்சர். கனடால எல்லாம் பிரெஞ்சு கல்ச்சர்ன்னு இருக்கு. மான்ட்ரியல் ஸ்டேட்ல வந்து பிரெஞ்சு பீப்புள் அதிகமா இருப்பாங்க. என்ன பிரெஞ்சு கல்ச்சர் அப்படின்னா 10 to 5னா 10 to 5 தான். அதுக்கு மேல உழைக்க மாட்டாங்க. அதே போல வெளியே போகக்கூடிய நட்பு உறவோடு கலந்து பேசக்கூடிய நேரம் அதிகம். ஸோ அப்போ உறவும் நட்பும் மேன்மை அடையும். அப்போ அதுதானே ஒரு சுகமான வாழ்க்கை. மனதுக்கு ஒரு நிறைவு, களிப்பு கிடைக்கும். உடம்புக்கும் வந்து அளவோடு உழைக்கின்ற போது சோர்வு இருக்காது. அப்போ ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். உடல் நலமும் பொருள் வளமும். அதே போல பிரெஞ்சு பேரண்டிங் தான் பெஸ்ட் அப்படின்றாங்க உலகத்திலேயே. அது எப்படி செய்யறாங்கன்றது தெரியல. பிரெஞ்சு பேரண்டிங் இஸ் பெஸ்ட் அப்படின்றாங்க. அப்போ குழந்தைகளை வளர்ப்பதிலே கூட பிரெஞ்சு பீப்புள் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறாங்க அப்படின்னு. அதே போல யூரோப்பியன் பீப்புள் பரவாயில்லன்னு கேள்விப்பட்டேன். பிரெஞ்சு பீப்புள் நான் பார்த்தேன், யூரோப்பியன்ஸ் நான் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதோடு சரி. அடுத்ததாக அரசாங்கம். தொழில் செஞ்சா வரி வாங்குறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லை? தொழில் செஞ்சா பணம் வரும், அப்போ அதுக்கு வரி போடணும் இல்லை? அதுக்கு அரசாங்கம் வந்துடுவாங்க வரி வாங்குறதுக்கு. அரசு மூலம் நோக்கம் என்ன என்றால் உடலுக்கு பாதுகாப்பு, உயிருக்கு பாதுகாப்பு, உழைப்புக்கு பாதுகாப்பு. லேபர் ஆபீஸ் ஒன்று இருக்குங்க. எந்த நிறுவனமும் அளவுக்கு அதிகமாக வேலை வாங்க முடியாது, கூடாது என்று லேபர் ஆபீஸ் ஒன்று இருக்கு. அங்க போர்டு மட்டும்தான் இருக்கு. ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு பியூன், ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அவங்க ஆஃபீஸ்க்கு வர மாட்டாங்க. எந்த நிறுவனத்துக்கு உள்ள போய் அவங்க செக் பண்ணதாகவும் இல்லை. அப்ப என்ன ஆகுது? அவங்க இஷ்டத்துக்கு ஒரு நாளைக்கு 12, 13 மணி நேரம் வேலை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் எங்கே போய் அவங்க மற்ற வேலையை பார்க்கறது? காலையில் வந்தால் ராத்திரிக்கு வர்றாங்க. பெண்களே அப்படி வர்றாங்க. சில நாட்களில் மன்ற நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஒரு 10 மணி சுமாருக்கு வெளியூர்லேருந்து வீட்டுக்கு வரும்போது மணி 10, 10:30 ஆகிடும் இரவு. அந்த நேரத்தில் பெண்கள் இறங்கி அங்கே ரோட் சைடு ஹோட்டலில் எல்லாம் வீட்டுக்கு உணவு வாங்கிட்டு போகிறத பார்க்குறேன். என்ன ஒரு வாழ்க்கை பாருங்களேன். ஸோ நாங்கள் ஒர்க் பண்ண போதெல்லாம் வந்து பெண்களெல்லாம் 5 மணிக்கு மேலே நாங்கள் வச்சுக்க மாட்டோம். வேறு இருந்தாலும் கொடுங்க, நாங்கள் பண்ணிக்க, நீங்கள் போங்க சொல்லி அனுப்பிவிட்டுருவோம். அப்படி இருந்த ஒரு மனித நேயம் இன்றைக்கு வந்து பணம் சம்பளம் வேணும்னா இருந்து வேலை செய்யுமா? எல்லாருக்கும் தான் வேலை இருக்குது. அவங்க ஃப்ரீயாக இருந்தால் உங்கள் வேலையை செய்வாங்க. அவங்களுக்கும் வேலை இருக்குது. உங்கள் வேலை எப்படி அவங்க சேர்த்து செய்ய முடியும்? எல்லாரும் ஓவர்லோடட். ப்ராஜெக்ட்டு அர்ஜென்ட்டு, ப்ராஜெக்ட்டு அர்ஜென்ட்டு. எங்கே இப்போ ஓய்வு பெறுவதுங்க? ஸோ இப்படி எல்லாம் அமைந்த காரணம் என்னன்னா அரசாங்கத்தினுடைய அவலம், நிர்வாக திறமை இல்லாத அரசியல்வாதிகள், ஒழுக்கம் இல்லாத, நேர்மை இல்லாத அதிகாரிகள். இப்போ சமுதாய மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அப்போ உழைப்புக்கு பாதுகாப்பு இல்லை, உயிருக்கும் பாதுகாப்பு குறைவு, உடலுக்கு பாதுகாப்பும் குறைவு. கற்புக்கே பாதுகாப்பு இல்லைங்க இப்போ தமிழ்நாட்டில். அடுத்து சொத்துக்கு பாதுகாப்பு. சொத்துக்கு பாதுகாப்பு எப்படி கிடைக்கும்? அளவோடு சேர்க்கிற சொத்துக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும். அளவுக்கு அதிகமா சேர்த்தா அரசாங்கம் அதை பிடுங்கிக்கணும். ரெய்டு பண்ணி அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்தா உடனே அதை எடுத்துக்கணும். இப்ப என்னாச்சு? எல்லாமே குறை அப்படின்ற போது அரசாங்கம் எதற்காக என்ற ஒரு கேள்வி வருது. இப்போ ஏதோ ஒண்ணு பேருக்காவது இருக்கட்டுமே, அப்பதானே ஒரு அளவுக்காவது ஒரு பாதுகாப்பு, நிம்மதி இருக்கும். என்னதான் குறைகள் பேசினாலும் கூட. எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் பாதிக்கப்பட்டாலும் பொதுவாக மக்கள் பாதிக்கப்படுவதில்லை அல்லவா? அதனால இது சிறப்பான அரசு என்று இல்லாவிட்டாலும் கூட ஒரு அரசாங்கம் ஒன்று இருக்கிறது அத்தியாவசியம் என்ற நிலையில தான் இருக்கு.
எல்லோருமே அடுத்த பொருளை எடுப்பது இல்லை என்ற பண்பாட்டுக்கு மாறிவிட்டால் அரசாங்கமே தேவையில்லை. அவரவர் மனசே ஒரு சூப்பர்வைசரா மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப யாரும் கண்காணிப்பு தேவையில்லை. எல்லாரும் உழைப்பாளிகளாக இருக்கலாம். அப்ப குற்றம் குறை இருந்தா தானே காவல்துறை, நீதிமன்றம். அதே போல ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் சிக்கல் இருந்தா தானே ராணுவம். அப்போ ஊரக ஆட்சி வந்து விட்டால் எல்லாமே சீர்பட்டு விடும். அது வரைக்கும் சாமி சொல்லுவாங்க, இந்த தசாவதாரத்துல ராமாவதாரம் என்பது என்ன அப்படின்னா, விலங்கிலிருந்து வந்த மனிதன் விவசாயம் செய்து உணவுப் பொருளை உற்பத்தி செய்து கொண்டான். அப்போ அது அடுத்த அறுவடை வரைக்கும் அது உணவுக்கு பயன்படுத்திக்கணும். இப்ப வேற யாரும் களவாடக்கூடாது, பிடிங்கிடக்கூடாது. அப்ப தங்களுக்குள் வலிமை வாய்ந்தவனை தேர்ந்தெடுத்து அவன் தலையில அந்த சில இறகுகளை வைத்து ஒரு சிவப்பு நிறமான ஒரு தாவரத்தினுடைய தண்டை கொடுத்து செங்கோல் என்று ஒரு தலைவனை காவல்காரனாக உருவாக்கி கொண்டார்கள். காலப்போக்கில மக்கள் தொகை பெருக பெருக ஒரு நாள் முடியாது இல்லையா? அப்போ சில பேரை அவன் அமர்த்தி கொண்டான் உதவிக்காக. அப்படி வந்த அமைப்பு தான் இன்னைக்கு 250 எம்எல்ஏக்கள், 543 எம்பிக்கள் என்றெல்லாம் அரசாங்க அமைப்பு என்றது விரிவுபட்டிருக்கிறது. அப்ப அன்றைக்கு அவன் ஒரு ஆள் இருந்த போது உணவு தேவை கொடுத்தா சரியா போச்சு. 10 பேர் வேலைக்கு வைத்த போது அவங்களுக்கு என்ன கொடுக்கணுன்றாலும் இவன் தான் நிர்வாகம் பார்க்கணும். அப்ப எனக்கு இவ்வளவு நெல்லு கொடு, எவ்வளவு அரிசி கொடு என்றெல்லாம் கணக்கு பேச ஆரம்பிச்சான். அதுக்கு தண்டல்னு பேருங்க. வரி என்பது அப்ப அந்த காலத்துல தண்டல் என்று பேர். அதை தண்டல்காரன் சொல்லுவாங்க. அப்ப தடியை கொடுத்து வரி வசூல் செய்தவனை தண்டல்காரன் அப்படிம்பாங்க. அப்படி இருந்தவன் இன்னைக்கு வரி வசூலிக்கின்ற நிறுவனமாகவே அரசாங்கம் மாறிவிட்டது. எந்த பொருளை எடுத்தாலும் 30%, 40% டாக்ஸ். வியாபாரியினுடைய வரி லாப கணக்கு 30%, 40%. அப்புறம் பொருள் உற்பத்தி கொண்டு வர போக செலவு கணக்கு எல்லாம் சேர்ந்து இப்போ எந்த பொருள் எடுத்தாலும் பொருளுடைய மதிப்பை விட கொடுக்கின்ற விலை மிக அதிகம். சரி, இப்ப அமெரிக்கால என்ன பிரச்சனை இல்லைன்னா அதுக்கு தகுந்த வருவாய் கொடுத்துடுறாங்க. அதுக்கு தகுந்த வருவாய் கொடுத்துடுறாங்க. ஸ்பெண்ட் மோர் ஆன் யுவர் எம்ப்ளாயீஸ். இது இங்கே உள்ள சாசனம். இந்தியா போன்ற நாடுகளில் ஸ்பெண்ட் மோர் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அதுக்கு வரி விலக்கெல்லாம் கொடுப்பாங்க. எம்ப்ளாயிஸ் வரும்போது எவ்வளவு குறைவாக கொடுத்து வேலை வாங்க முடியுமோ அதுக்கு நிர்வாக திறம் என்று பேர். குறைவா சம்பளம் கொடுத்து அதிகமா வேலை வாங்கினா அதுக்கு நிர்வாக திறம் என்று பேர். இப்படி அரசாங்கமும் தொழில்துறையும் மதமும் மூன்றும் சேர்ந்து மக்களை ஆண்டு கொண்டிருக்கின்றன. இதுல என்ன சிஸ்டம் வச்சிருக்காங்க? சில நாடுகள் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, கம்யூனிசம். சில நாடுகள் முதலாளித்துவம், கேபிட்டலிசம். சில நாடுகள் சோசியலிசம், ஜனநாயகம். இந்தியா போன்ற நாடுகள் கன்ஃபியூசிசம். எல்லாம் கலந்த ஒரு கலவை. அங்க கம்பெனிகள் உண்டு. இப்போ ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி யாருக்கு சொந்தம்னு கேட்டா பங்குதாரர்களுக்குன்னு சொல்ல மாட்டாங்க, அம்பானிக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. அப்ப அது பொதுத்துறை நிறுவனமா அல்லது தனியாருக்கு உரிமை உள்ளதா? பொதுத்துறை நிறுவனம், ஆனா தனியாருக்கு சொந்தம். இதுதான் கம்பெனிஸ் ஆக்ட், கம்பெனி சட்டத்தினுடைய ஒரு ஏமாற்று வித்தை. ஏமாற்று வித்தை. எல்லா அரசியல்வாதிகளும் தப்பிப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், யாருமே தனிநபராக சொத்து சேர்க்கறது கிடையாதுங்க. ஒவ்வொரு மந்திரிக்கும் 100 கம்பெனி, 150 கம்பெனி, 400 கம்பெனி, 500 கம்பெனி வச்சிருக்காங்க. இப்ப எங்க முதலமைச்சர் இருக்கிற வீடு அவரோட வீடு கிடையாதுங்க. அது ஒரு கம்பெனிக்கு சொந்தம். கம்பெனிக்கு யார் டைரக்டர் சொன்னா என் பொண்டாட்டியும் பையனும்.
ஸோ எனக்கு அது சொந்தம் இல்லை. நான் சும்மா ஏதோ, எனக்குன்னு வீடு கூட கிடையாதுங்க. நான் ரொம்ப ஏழை முதலமைச்சர். இப்படி இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ் ஆக்டை பிடுங்கிட்டு வச்சுக்கோங்க, சாமி சொல்ற மாதிரி கூட்டுறவு முறை வந்து விட்டால் தனிநபர் சொத்தே சேர்க்க முடியாதுங்க. அரசியல்வாதிகளும் லஞ்சம் வாங்கி சொத்து சேர்க்க முடியாது. செய்வாங்களா? எல்லாம் கூட்டுக்கொள்ளக்காரனுங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே நோக்கம்தான், பணம் சம்பாதிக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும். ரெண்டே பாலிசி தான். இதை பத்தி மகரிஷி ஒரு அருமையான கருத்து சொல்லுவார். இந்தியாவில் பஞ்சசீல கொள்கைன்னு இருக்குங்க. அது என்னவோ சொல்லுவாங்க காங்கிரஸ் இதுல, பஞ்சசீல கொள்கைன்னு. என்னன்னு காங்கிரஸ்காரனுக்கே தெரியாது. சாமி சொல்லுவார், அது என்ன பஞ்சசீல கொள்கைன்னா, எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த உடனே எவ்வளவு செலவாச்சோ அதுக்கு மேல சம்பாதிக்கணும். பஞ்சசீல கொள்கை நம்பர் 1. ஜெயிக்கிறதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணினாங்களோ அவங்கள மந்திரி பதவி, வாரிய பதவி, இல்ல சில கோடிகள் கொடுத்து எல்லாத்தையும் திருப்தி பண்ணிடணும். 3வது, எதிர்கட்சி என்று ஒன்றும் வளர விடக்கூடாது, அதை வெட்டிக்கிட்டே இருக்கணும். 4வது, அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். 5வது, இந்த சேர்த்த சொத்துலாம் பாதுகாப்பு வச்சுக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கணும். இதுதான் இன்றைக்கு நடைமுறையில் உள்ள பஞ்சசீல கொள்கை என்று சாமிஜி இருந்த காலத்திலேயே ஒரு முறை சிரிச்சுக்கிட்டே இந்த அரசியலமைப்பை பத்தி பேசினார். அது போல, we have capitalism, we have socialism, we have communism, but we don't have humanism. அதனால்தான் முட்டாள்தனமான சர்வாதி இந்த ஜனநாயகத்தை விட மனித நேயமிக்க சர்வாதிகாரம் பல மடங்கு சிறந்தது. முட்டாள்தனமான ஜனநாயகத்தை விட மனித நேயமிக்க சர்வாதிகாரம் மிகச் சிறந்தது. சொன்னா கேட்கணும். ஏன்னா சமுதாயத்தில் எல்லாருமே அறிவாளிகள் இருக்க மாட்டாங்க. எப்படி ஒரு மரத்துக்கு எல்லா சிறப்பும் இருந்தாலும் ஆணிவர் இல்லை என்றால் மரத்தினுடைய வாழ்க்கை எங்க? ஆணிவர் எத்தனை இருக்குங்க? ஒண்ணுதானே? அது மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒருத்தன் தான் தலைவனா இருக்கணும். அவன் கருணை மிக்கவனாக இருக்கணும். அவ்வளவுதான். அப்ப மனித நேயமிக்க ஒருவன் சர்வாதிகாரியா இருந்தால் எல்லாத்தையும் அங்கங்க வைக்க வேண்டிய இடத்துல வச்சு சுதந்திர அதுதல் உரிமை எல்லாம் பேசக்கூடாது. இப்படி செய்யணும், அப்படிதான் செய்யணும். இவ்வளவு சொத்து அதுக்கு மேல சேர்க்கக்கூடாது கவர்மெண்ட்டுக்கு. வீடா இருக்க வரைக்கும் இருந்துக்கோ, செத்தியா செத்துப்போ. பேரனுக்கு பேத்திக்கு எழுதி வைக்கிற பாலிசி எல்லாம் கிடையாது. இப்படி எல்லாரும் எல்லாமும் பெறக்கூடிய வகையில இதை நடைமுறைப்படுத்தி காட்டும் ஹிட்லர் அப்படின்றாங்க. நம்முடைய சரித்திரம் தான் ஹிட்லரை தவறாக சித்தரித்து வைத்திருக்கிறதே தவிர, ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் ஹிட்லர் பணம் இல்லாத ஆட்சி நடத்தினார் என்ற ஒரு குறிப்பை நான் கேள்விப்பட்டேன். சாமி சொல்லக்கூடிய ஊரக ஆட்சியை அவர் ஜெர்மனில நடத்தி வந்ததாக ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அப்படி பணம் ஒழித்து உற்பத்தியை மட்டுமே மையமாக கொண்டு எல்லாரும் உடைக்கணும், அவங்க ஷேர் என்னவோ அது எல்லாரும் பகிர்ந்து வாழ்வது என்று வந்துவிட்டால் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும். வறுமை, செல்வம் என்றெல்லாம் பிரிவினைகள் இருக்காது. அப்போ கோர்ட்டு கேஸு, நீதிமன்றம், வெட்டி செலவு எதுவும் இருக்காது. எனவே அரசியல் அமைப்பு மிக பெரும் பங்கு வகிக்கிறது. ஏன்னா நிர்வாகம் தான் அடிப்படை. அதனால மகரிஷி என்ன சொல்றாரு பாத்தீங்களா, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். 3 துறை தலைவர்கள், அரசியல், மதம், தொழில், வியாபாரம். இந்த 3 தலைவர்களுக்கும் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். என்ன வாழ்க்கை? நேற்று வந்தோம், இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு போக போறோம். யார் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை சரித்திரம் எழுத போறாங்க? இல்லை நாம எழுதி வச்சா யார் படிக்க போறாங்க?
ஒன்றும் இல்லை. லைஃப் இஸ் நத்திங் அண்ட் மீனிங்லெஸ். அவ்வளோதான். ஏதோ இருக்கும், நல்லா செய்கிறோன்ற அளவுக்கு ஒரு உணர்வு வந்து விட்டால் எப்படி இருக்கும் ஆட்சி? எப்படி இருக்கும் மதம்? எப்படி இருக்கும் தொழிலும் வியாபாரமும்? எப்படி இருக்கும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களின் தரம்? இல்லையா? எல்லாமே சிறப்பாக இருக்கும். எனவே அரசாங்கம் தான் முழுமுதற் பொறுப்பு. அவங்களுக்கு கீழே தான் மதமும் தொழில் வியாபாரமும். ஆனா இப்ப சிக்கல் என்னன்னா, அந்த மூன்றுமே ஒருத்தர் கையிலேயே இருக்கு. அரசாங்கமே மதத்தை கையில் எடுத்துக்குது. கடவுள் இருக்குன்னு ஒரு கூட்டம், இல்லைன்னு ஒரு கூட்டம். அரசியல்வாதிகளை எல்லா பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எல்லாம் அவங்க பினாமி பேர்ல தான் இருக்கு. எப்படி சமுதாயம் செழிக்க முடியும்? யாரோ ஒருத்தர் நல்லபடியா தொழில் செய்தாலும் பிடிக்கிறாங்க. ஸோ இப்படி இருந்தான்னா மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்பவுமே பற்றாக்குறை பட்ஜெட்ல தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் சீர்படுத்த வேண்டும் என்றால் புதியதொரு பண்பாடு வேண்டும். எனவே இந்த அரசியல் அமைப்பு ஒரு மனித நேயமிக்க அமைப்பாக மாற்றம் பெற வேண்டும். இப்ப இதை பொறுத்தே நமக்கு வாழ்க்கை நிலை எல்லாமே மாறுதுங்க. உழைத்து உழைத்து ஓஞ்சி போனா முகம் என்ன தெம்பா இருக்குமா? உடம்பு வலுவா இருக்குமா? ஸோ முகத்தை பார்க்கிற போதே ஒரு சோர்வு, ஏமாற்றம், வெறுப்பு எல்லாம் இருக்கும். குணமும் மாறி போகுது, சிந்தனை திறம் மாறுது, உடல் நலம் எல்லாம் நோயாளிகளா இருக்கிறாங்க. செல்வம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா கணக்கு பார்த்தா ஒன்றும் மிச்சமாக மாட்டேன்றது. ஸோ இப்படி ஏதோ ஒரு வாழ்க்கை அவலமாக தான் இருக்கே தவிர ஒரு நிறை வாழ்க்கை வாழ முடிவது இல்லை. 7 சம்பத்துகளிலும் குறையுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. சரி, அரசாங்கத்திற்கு பிறகு 8வது அம்சம் கலை. இதை பற்றி அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். சிறப்பான சிந்தனை உரை. நன்றி ஐயா. பல கருத்துக்கள் நாங்கள் முன்பும் கேள்விப்பட்ட சில விடயங்களும் உண்டு. இருப்பினும் சிறப்பாக இருந்தது ஐயா. மனிதர்கள் வேறுபாட்டுக்கான காரணங்கள் பலவற்றுக்கு தந்தீர்கள். இப்பொழுது ஐயாவுடைய சிந்தனை கேள்விகளை கேட்க விரும்புவார்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். கூட தகவல்களாக இருந்தோடைய ஐயா கேள்வி வருமோ தெரியவில்லை. ஜனாரையா ஐயா வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை ஐயா. ஆனா இந்த அளவோட உழைச்சு வளமா வாழலாம் அதெல்லாம் ஓகேயா இருக்குது ஐயா. ஆனா நடைமுறை அதெல்லாம் கொஞ்சம் நடைமுறை சாத்தியமா என்றதான் கேள்வி. இப்ப ஆசை சீரமத்திலேயே வாரிசெல்லாம் சொல்லியிருக்கிற ஒரு கார் வாங்குற மாதிரி இருந்தா அதனால வர பின்விளைவுகளையும் யோசிக்க வேணும் என்று அந்த பிரச்சனை லைஃப்ல இருந்து கொண்டு தானே இருக்கும். இப்போ 2 பேரோ 3 பேர் இப்போ குடும்பமாக வாழ்கிற வாழ்க்கையில் இப்போ நாங்கள்லாம் ஓரளவுக்கு இது போதும் என்று சொல்லி யோசிச்சிருந்தா கூட ஆனால் வருமானம் வர வர லைஃபை அவங்க அப்கிரேட் பண்ணி கொண்டு தானே போவாங்க. அதாவது வருமானம் வருகின்ற போதும் தேவைகளை பொறுத்து வசதிகளை வச்சுக்கிட்டா சரியா இருக்கும். I can buy a car, but I don't want to buy. ஏன்? எனக்கு தேவையில்லை. வேணும்னா ஒரு கால் டாக்ஸி பிடிச்சா வீட்டு வாசல்ல வந்து விடுறான், எங்க போகணுமோ அங்க கொண்டு விட்டு வந்துடுறான். ஸோ இப்ப எனக்கு சொந்தமா கார் எதுக்கு?
அப்படி வசதியாக வாழ்வதுன்னு பிரச்சனை கிடையாது. ஆனா என்னுடையதாக வச்சுட்டு வாழணுன்றதுதான் சிக்கல். என்ன கருத்து ஐயா, இப்ப ரெண்டு பேர் வந்து ஒரு குடும்பம் கூடி வாழ்ற வாழ்க்கையில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குத்தானே ஐயா? அவங்க அபிப்பிராய இல்லைன்னா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அப்ப 2 பேரும் இல்லாம இருக்கணும்னு சொன்னா, ஒரு குடும்பத்துல பிரச்சனை இல்லாம இருக்கணும்னு சொன்னா 2 பேரும் அறிவாளியா இருக்கணும் இல்லைங்களா? உண்மைதானே ஐயா. இல்லைன்னா ஒருத்தர் அடிமுட்டாளா இருக்கணும். அதுவும் ஆமா. உண்மைதான். இப்போ காந்தாரி ஏன் கண்ணம் காட்டிக்கிட்டா? உண்மைதானே ஐயா. ஏன்? திருதராஷ்டிரனுக்கும் பார்வை இல்லை, அதனால காந்தாரி கண்ணை கட்டி கொண்டாள். இது கதை. ஆனா இதற்குள் இருக்கின்ற வாழ்க்கை தத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருதராஷ்டிரன் குருடு என்பது பார்வை குருடு அல்ல, அறிவு குருடு. சரி. ஆமா. அப்ப அறிவு கூடானவங்க கிட்ட குடும்பம் நடத்தணும் வச்சுங்களேன். அறிவை சிறந்த காந்தாரி அறிவில்லாத திருதராஷ்டிரனுக்கு வாழ்க்கைப்பட்டாள். அறிவை சிறந்த காந்தாரி அறிவில்லாத குடும்பனுக்கு வாக்கப்பட்டா. இப்ப மனைவி சொல்லி ஏத்துக்கிட்ட பிரச்சனை இல்லை. ஆனா அந்த காலத்துல இந்த காலத்துல அப்படித்தானே இருக்குது. கணவன் தான் அதி மேதாவி, மனைவிக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது இல்ல. அப்ப ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்றது? சிந்தனையை சிறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எது சரின்னு தெரிஞ்சாலும் வாய் மூடிட்டு சும்மா இருக்கணும். அதனால காந்தாரி கண்ணை கட்டி கொண்டார். குருடனுக்கு வாக்கப்பட்ட நாம குருடத்தான் இருக்கணும். சிறந்த கருத்து ஐயா. அது உண்மையே உண்மை. ஆமா ஆமா, இதுதான் அதாவது சொந்த விளக்கம் கூட. ஆமா, இதுதான் உண்மை. அதாவது தத்துவம் என்ன சொல்ல வருது, இதிகாசம் என்ன சொல்ல வருதுன்னு சொன்னா, நம்ம குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், இப்படி அமைந்தால் சிறப்பு. பாண்டவும் குந்தியும் இருந்தா சிறப்பு. இல்லைன்னு சொன்னா காந்தாரி மாதிரிதான் கண்ணு காட்டிக்கணும். ஆமா ஐயா, அதான் சொந்த தத்துவம் ஐயா, உண்மை. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா, வாழ்க்கமுடன். இதுவரை நேரமும் குருவின் குரல் 180வது வகுப்பை மிக சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த முதல்ல பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். முதல்ல பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு